ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி காலையில் பெங்களூர் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. காலையில் வெயில் நல்லா இருக்கு பாருங்க. இது இந்த சின்ன கார்டன். நம்ம இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போது எக் ரைஸ் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க டிஃபனுக்கு நம்ம காலைல சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 முட்டை வேக வச்சு வச்சுருவேன் செப்ரேட்டாக. இந்த எக் ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் வச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு கடாய் வச்சு நான் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு கடுகெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம். நான் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு கிலோ பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அது போட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான, ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. அது நம்ம செய்யலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான், செய்யலாம். இந்த ரோட் சைட் வண்டியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஒரு தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு, நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுன்றப்போ உப்பு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு பார்த்து உப்பு போடலாம். அப்படியே போட்டு கொஞ்சமாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரொம்ப போட்டிருக்கோம்னா நம்ம பெப்பர் பவுடரும் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போடலாம். நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 5 முட்டை நம்ம உடச்சி ஊற்றலாம். ஊற்றிட்டு ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ 5 முட்டை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு வழி கெட்டி ஆகிட்டு வரைக்கும் நம்ம பெப்பர் கொஞ்சம் போடலாம். பெப்பர் பவுட்ரு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்கிறது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பெரிய திக்னஸ் வரும். அது உதிரியாக பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். நான் சாதம் அந்த சைடில் வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு குக்கர் சாதோட வச்ச சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. நல்லா பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. கரண்டியில் பீஸ் பீஸாக உடச்சி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேணுன்னா அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்ணலாம். நான் மிக்ஸ் பண்ணுறதில்ல, டேஸ்ட்டுக்கு அது மிக்ஸ் பண்ணாங்க. சரியில் முட்டை வெந்துடுச்சு, நான் உடச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும்னு வச்சுக்கலாம். இல்லை முட்டை, அப்பளம், பத்திரை எதுனாலும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். வச்ச சாதம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இல்லை டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எது வேணாலும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் அதை மிக்ஸ் பண்ணல. சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா சூடாக முட்டுங்க. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அரிச்சுட்டு எதுனா வேணும், பசங்களுக்கு எதுனா டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னாக்கா இது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். பாருங்க, நான் 2 முட்டை வச்சு சர்வ் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஈஸியான மெத்தடில் எப்படி எல்லா டிஷ்ஷஸும் செய்யலான்னு நான் சொல்கிறேன். பாய். டேஸ்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.